நமது மிச்ச மீதி மையத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சில தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறோம். அது என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்றத நான் படிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் கவிஞருக்கும் நம்ம தலைவருக்கும் பெரிய வணக்கம். போயிடுவோமா? முதல் தீர்மானம், தன்னுடைய துறையில் ஆகச்சிறந்த சாதனைகளை செய்தவர், தன்னிகரற்ற தமிழ் ஆளுமை நம்மவர். இரண்டாவது தீர்மானம், கடந்த காலத்தை அறிந்து நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை கணித்து செயல்படக்கூடியவர் நம்ம ஆண்டவர். மூன்றாவது தீர்மானம், தடை கற்களை படிக்கற்களாக்கி சோதனைகளை வென்று சாதனைகளை செய்தவர் நம்மவர். நான்காவது தீர்மானம், புதிய அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். இறுதியாக கடைசி தீர்மானம், பார்ட் டைம் ஜாப் அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். என்னப்பா, ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. இப்ப நம்ம ஆண்டவர் தான் மறுபடியும் நம்ம கட்சியோட தலைவர். வேற ஆள் இல்லப்பா. கையை தட்டி விடுங்க, கையை தட்டுங்க. அடுத்ததாக கவிஞர் பேசுவார். இத்தனை நாள் நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் நண்பர்களே? இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த வருஷம் நம்மவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில நம்ம குரல் கேட்க போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் எம்பியா போயிட்டு டெல்லியில பேச போறாரு. நம்ம குரல் அங்க கேட்க போகுது. ரெடியா இருங்க நண்பர்களே, எல்லாரும் ரெடியா இருங்க. நிறைய பேர் சொன்னாங்க நாம் தோற்கடிக்கப்பட்டோம், வீழ்ச்சி அடையப்பட்டோம், அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. எதையும் நான் கண்டுக்கல. என்ன பேசினவங்க எல்லாரும் புக்தர் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. பேசினவங்க எல்லாரும் கேடு கெட்டவர்கள். அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. விமர்சனம் பண்ணா அவங்க கேடு கெட்டவங்க. புரியுதா? நம்ம குரல் இன்னும் கொஞ்ச நாள் டெல்லியில பேச போதே, அப்ப நம்ம பேசிப்போம். ரெடியா இருங்க நண்பர்களே, ரெடியா இருங்க. அடுத்து நம்மவர் பேசுவார். இங்கே நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், நான் அதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருந்ததற்கு காரணம், நாங்கள் தேடிய போது ஆண்டவரின் உடல் மொழி அவரை புகழ்ந்து பேசும்போது அவர் யதார்த்தமாக இருந்தார். அதனால் நானும் யதார்த்தமாக அந்த இதுவை கொடுத்திருந்தேன். இப்போ நான் நிறைய பேச வந்திருக்கிறேன். அது என்னன்றது பொறுமையாக தான் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கு நிறைய காந்தி இருக்கிறார்கள். நான் மகாத்மாவை சொல்கிறேன். நிறைய காந்தி இருக்கிறார்கள். அவரிடம் இருந்த அந்த வீரமும் துணிச்சலும் நேர்மையும் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன். உங்களை நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரரையும் கேட்க வேண்டும், எதிர்த்த வீட்டுக்காரரையும் கேட்க வேண்டும். உங்களை நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன். சபரகத்தியிலே சத்தியாகிரகம் தேட முடியுமா என்பதையும் என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எதிர்த்த வீட்டுக்காரனை கேட்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன். உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கன்னு கேட்டேன். எது தேவை, எது தேவையில்லை, எது தேவையான தேவை என்பதை அறிந்து, அந்த தேவையில் என்ன தேவை இருக்கிறது என்பதை புரிந்து, அந்த தேவையை எப்படி மக்களுடைய தேவையாக ஆக்குவது என்பதுதான் என்னுடைய தேவை. எங்க நான் வேட்டைக்கா போகிறேன் என்று பலர் நான் பின் அந்த பதிலை கொடுக்கும்போது அவர்கள் மிரண்டு விட்டார்கள். என்னப்பா உன்னால முடியுமா அப்படின்னு என்னை பலர் கேள்வி கேட்பார்கள். நான் திரும்ப சொல்வேன், என்னால் முடியும், உன்னால் முடியுமா தம்பி அப்படி என்பேன். ஆம், அது என்னுடைய பாடல் தான். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அது நான் பாடிய பாடல். அது அந்த அந்த நேரத்தில் அது இன்னைக்கும் KTVயில் போட்டால் ரசித்து பார்க்கக்கூடிய படம். அது நேரத்தில் 4 வயது இருந்து நான் இந்த புலப்பை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஏன் பிக் பாஸ் போறீங்க, ஏன் அது செய்றீங்கன்னு. மக்களிடம் தொடர்பில் இருப்பதை நான் 4 வயதிலிருந்து பார்க்கிறேன். இது அடிக்ஷன் அல்ல, அடிக்ஷன் அல்ல, அரசியல். அரசியல் அதுபோல நாம் தோற்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஆம், நான் என்னைத்தான் சொல்கிறேன், தோற்ற அரசியல்வாதி என்று நான் என்னைத்தான் சொல்கிறேன். ஆனால் தோல்வி என்பது பர்மனன்ட் அல்ல. பிரைம் மினிஸ்டர் என்பதும் பர்மனன்ட் அல்ல. நீங்கள் கை தட்ட வேண்டும். அப்படி என்றால் என்ன? அந்த இடத்திற்கு நான் வரப்போகிறேன் என்று அர்த்தம். இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த கண்டென்ட்டிற்கு எங்கு கைத்தட்ட வேண்டும் என்பது. அதுபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னார்கள். அது சாத்தியமா? சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை? நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிக்னலும் கிரீன் சிக்னல் ஆக்கிட்டா சாத்தியமா? ஒண்ணுக்கு ஒன்று அடித்து கொள்ளாதா? ஒண்ணுக்கு ஒன்று மோதி கொள்ளாதா? அது போலதான் இந்த இதுவும். நான் மிகவும் சோர்ந்து அரசியலில் இருந்த காலம் உண்டு. அது அந்த சீட் ஷேரிங் நேரம். 4 கேட்டு 2 கேட்டு
கடைசியாக ஒன்று என்னும் மனசை தேர்த்தினார்கள். நானும் அது சட்டமன்றத்திற்கான ஒன்று என்று நினைத்தேன். கடைசியில் அது அடுத்த வருடம் தேர்தலே இல்லாத ஒன்று அப்படி என்று சொல்லி என்னை சமாதானப்படுத்தினார்கள். வரக்கூடிய காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. அடுத்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 5000 உறுப்பினர் பதிவுகளை நாம் சேர்க்க வேண்டும். எப்படி நம்ம கட்சிக்கு வருவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், சேர்க்கணும், அதுதான் விதி. முடியும். இந்த நேரத்தில் வீரர்கள் சொல்ல வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். கூட்டம் முடிந்தது. இந்த எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க, அந்த அம்மா உணவகத்தை மூடிட்டோம்ட்டு. அம்மாவே போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு அந்த அம்மா உணவகம்? ஆமாம், அதாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 1.5 கோடி ரூபாய் கிட்ட சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறீங்களா? இந்த அம்மா உணவு மூடுறது மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறேன். இந்த அம்மா உணவகத்தில் யார் வந்து சாப்பிட்றா? இந்த பீகார்காரங்க, இந்த உத்தரப்பிரதேசக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. இல்லை யாருக்கு என்ன பயன்னு கேட்குறேன். வேறு கேள்வியாக கேட்குறீங்களாப்பா? ஏதாவது கரெக்ட் கேட்குறீங்க. கரெக்ட் சார், ஒரு நிமிஷம். ஒரு பொதுமக்களா எனக்கு சில கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு, சொல்லிடவா? கேளுங்க. நீங்க நிறைய திட்டங்களை கொண்டு வரீங்க. நீங்களும் சரி, அந்த இலையும் சரி, மாத்தி ஆட்சி பண்ணதுல நிறைய மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களையும் கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து மக்களை கோபப்படுத்துற மாதிரியும் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப பயனுள்ள திட்டம் அப்படின்னு சொல்லணும்னா அம்மா உணவகம் திட்டம் ரொம்ப பயனுள்ள திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த திட்டம் வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பீகார்காரவங்க அந்த காரவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொரோனா காலத்துல இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஏகப்பட்ட மக்களுக்கு அதுதான் பசியாத்துச்சு. நிறைய கூலி தொழிலாளிகள், அப்புறம் வெளில பெரிய ஹோட்டல்லாம் போய் சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறவங்களோட பசியெல்லாம் இந்த அம்மா உணவகம் தான் ஆத்திருக்கு. இது மட்டும் இல்ல, இளைஞர்கள் நிறைய பேர் வேலை கிடைக்காம சுத்திட்டு இருந்த சமயத்துலலாம் இதுலதான் சாப்பிட்டு பசி ஆத்திருக்காங்க. இவ்வளோ ஒரு பெரிய நல்ல திட்டத்தை விமர்சனம் பண்றீங்க. அதே மாதிரி இன்னும் இது கூடவே பார்த்தோம்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம், மாணவர்களுக்கு பள்ளி சீருடை ஃப்ரீயா கொடுக்கறது, புத்தகங்கள் ஃப்ரீயா கொடுக்கறது, காலனி கொடுத்தது, புக்கு பேகு கொடுக்கறது, அது எல்லாமே வந்து நல்ல திட்டம் தான், வரவேற்கத்தக்க திட்டம் தான். அப்படியே பார்த்தோம்னா இந்த குடிநீர், அம்மா குடிநீர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 10 ரூபா ஒரு பாட்டில். அதாவது 1 ரூபாய்க்கு இட்லியை கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு குடி தண்ணியை கொடுத்தா அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்களுக்கு கோவம் வரும் தானே. இந்த மாதிரி கோவம் படுத்துகிற திட்டங்களும் கொண்டு வரீங்க. சரி, இதெல்லாம் போட்டோம். நீங்க ஒரு அரசியல்வாதி, நீங்க என்ன பண்ணணும்? மக்களோட வரி பணத்திலிருந்து திட்டங்களை கொடுக்கறது உங்க கடமை. நீங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுக்கறது ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கல, எங்க மக்களோட வரி பணத்திலிருந்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா அதை என்ன பண்ணிடுறீங்க? சொல்லி காட்டுறீங்க. இப்படி சொல்லி காட்டுறது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? சொல்லுங்க. சரிம்மா, பேசி முடிச்சா கருத்தெல்லாம் சொல்லிட்டேன்ட்ட அப்படியே அங்க பாரு, இந்த சிவி அவர் பேசுறாரு, அந்த கருத்தை போய் அங்கேயும் சொல்லி போவோம். எங்களுக்கு சொன்னது போதும், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். போங்கம்மா. பாரதி, எங்க கட்சி எங்க அம்மா திட்டம் பத்தி நீ இன்றைக்கு எங்க திட்டம் பத்தி நீ பேசினது தப்பு. எங்க திட்டம், எங்க அம்மா போச்சு, எதுக்கு அம்மா உணவு சொல்றியே? உங்க தலைவர் போயிட்டாரு, எதுக்கு பேனா சொல்லு பாரதி. இன்றைக்கு நான் யார் கள்ள கூட்டணி? நாங்களா கள்ள கூட்டணி விட்டு வாங்கன்றாங்க. நாங்க கள்ள கூட்டணி இல்லை. உனக்கு கூட்டணிக்கு சிறுத்தை வேணும், இந்த சிவப்பு கொடி வேணும், அவர்களெல்லாம் வேணும். ஆனால் காசை வெளியிட பூக்கட்சி. இன்றைக்கு யார் கூட்டணி பாரதி? யார் கூட்டணி? கள்ள கூட்டணி சொல்லு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இன்றைக்கு எங்கள் செயலாளர் தான். சார், இப்போ படத்துலலாம் நடிச்சிட்டீங்க, பெரிய வாய்ப்பெலாம் கிடச்சிருச்சு, வாழ்த்துக்கள். படம் எப்படி வந்திருக்கு? எப்படி சூப்பராக இருக்கா? படம் வந்து சூப்பராக வந்திருக்குமா, செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாம் போய் பாருங்கம்மா. சதீஷ் அண்ணா பின்னிருக்காருமா, பர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காரு. நீங்கள் போய் பாருங்கம்மா, என்னோட சூப்பராக பண்ணியிருக்காருமா அவரு. ஆமாம்மா. சார் உங்கள் ஸ்டைலில் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என் ஸ்டைல்லையா? கண்டிப்பாம்மா, நான் பண்ணி காட்டுறேம்மா. கொஞ்சம் சார், அந்த கேமராக்கு சார், இந்த பக்கம் சார், வாய் மறைக்குது இந்த பக்கம். சார், மேல பின்னாடி கேக்குறாங்க, பின்னாடி கேக்குறாங்க. போதுமா. சார், இப்போ இந்த படத்துல நீங்க வந்து ரோல் பண்ணிருக்கீங்களா, அந்த சீன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடிச்சு காட்ட முடியுமா? அது நீங்க போய் தியேட்டர்ல பாருங்கம்மா. நான் சதீஷ் நான் பண்ணதை என்ன பண்ணி காட்டுறேம்மா. அவரை விட சூப்பரா பண்ணுவோம். அது என்ன சீன்? அது கிளைமேக்ஸ்ல வந்து அழுது இருக்காருமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அழுது இருக்காரு. ஓகே, சூப்பரா பண்ணிருக்காரு. நான் அதோட சூப்பரா பண்ணுவோம்மா.
சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டாமா? கண்டிப்பா நான் பாடுறேன். நீங்க கேக்குறீங்க, உங்க சேனலுக்காக நான் பாடுறேமா. சொல்லாமலே யார் வந்தது நெஞ்சோரமா, யார் தந்தது மழை சுடுகின்றதே அடி இது காதலா. சூப்பர் சூப்பர் சார் சூப்பர். இப்போ பிக் பாஸ்ல பேர் வந்து எல்லாம் நாமினேட் பண்ண போறாங்களா? அது உங்க பேரும் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆமாம்மா நான் பார்த்தோம்மா. நான் நிறைய மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. நான் அஃபிஷியலாக நமக்கு ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாமா. விஜய் டிவி கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. அம்மா நீங்களே பொருளை குழப்பாதீங்க. இல்லைம்மா இல்லை நான் வந்து 200 யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்து அவ்வளோ அவமானங்களும் அவ்வளோ இது விமர்சனங்களையும் தாண்டி இங்கே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்கேம்மா. அதனால் எனக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவோம்மா. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, நான் போயிட்டேன் அப்படின்னா நான் தான்மா டைட்டில் பண்ணேன். ஆமாம்மா. ஒண்ணுமா, நீங்க ரொம்ப தெளிவா பேசி தெளிவா இல்லாத மாதிரியே நடிச்சு மத்த எல்லாரும் தெளிவு இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. தம்பி, நம்ம தாதி ஐயா என்ன பண்ணியிருக்காரு, கிராமப்புற மக்கள் ஏழை மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவரை நீட்டாக கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? ஏழை மக்களுக்காக கொண்டு வந்தார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதை எதிர்க்கிறோன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களை கேட்டுக்கோங்க, என்ன லாபம்? அவங்க லட்சமாக கோடியாக போட்டு காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க. இந்த காலேஜ்லலாம் லாபம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? நீட் இல்லாமல் இருந்தால் தான் இவ்வளோ டொனேஷன் கொடு அவ்வளோ டொனேஷன் கொடுன்னு வாங்கிக்க முடியும். இப்படி லாபம் பார்க்க தான் அவங்க நீட்டை எதிர்த்துட்டு இருக்காங்க. இதுவும் புரியாமல் நீங்களும் அவங்களோட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டு தான் மேடம். ஏழை மக்களுக்கு உதவுறது, ஏழை மக்களுக்கு நல்லது நடக்கிறதுலாம் கரெக்டு தான். அந்த நீட்னால நிறைய பிரச்சனை வருது மேடம். நீட்டில் நிறைய ஸ்கேம் நடக்குது. எக்ஸாமில் ஸ்கேமு, கோச்சிங் சென்டரில் ஸ்கேமு, அப்படி இப்படின்னு நிறைய ஸ்கேம் நடக்குது. மற்ற எக்ஸாமோட இதில் தான் மேடம் அதிகமாக நடக்குது. இது மட்டும் இல்லை, தற்கொலையோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரிலாம் கேள்வி வரும்லப்பா. சரி, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அடுத்து போய் சொல்லுங்க. அதுவும் இன்னொன்று, நம்ம டாடி ஐயா என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நிறைய நல்லது பண்ணுறாரு. ஆனால் எதையுமே ஐயா சொல்லி காட்டுறதே கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? வெறும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தோம் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? சொல்லிடாதம்மா, நீ ஓப்பனாக சொல்லிடாத. ஆமான்னு கேமராலாம் இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நாளைக்கே வந்துடுவாங்க, என்னடி சொன்னியா அப்படின்னு வந்துடுவாங்க. சொல்லிடாதம்மா. ஆனால் பூக்கட்சி ஆட்சி செய்கிற இடத்துலலாம் அவங்களாம் சொல்லி காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்களாம்மா. நம்ம வேற போங்க, வேற அடுத்து போகலாம். இந்த பூனே ஐடி பொண்ணு தற்கொலை செய்து கொண்டாங்க இல்லையா, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தம்பி, அதாவது பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்கள் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் மனசுல அழுத்தத்தை தாங்குற அந்த திறன் வளரும். அழுத்தத்தை தாங்கும் போது தான் நம்ம எவ்வளோ பெரிய அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்ற அந்த உறுதி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன மேடம் ஒன்றுமே புரியலையே. இப்போ ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துட்டா 16 மணி நேரம் 24 மணி நேரம் கூட ஒரு நிறுவனம் வேலை வாங்கினா அதை அவங்க வேலை செஞ்சுருவாங்களா? அவ்வளோ ஸ்டாமினா கிடச்சிருமா? என்ன மேடம் பேசுகிறீங்க? அந்த பொண்ணை 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணி வேலை பாருன்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மன அழுத்தம் அதிகமாகி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல். அப்போனா அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த கம்பெனியை சீல் வைக்கணும், அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை கைது பண்ணணும், இல்லை நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு மத்திய பிரதியாக இருக்கீங்க, மக்களுடைய பிரதியாக இருக்கீங்க, நீங்கள் செயல்படணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது, அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இங்கே ஊக்கம் கொடுக்குறதா அது சரியாக இருக்கும். நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க? இந்த சேனல் தானே தம்பி, இந்த சேனல் இப்படி தான் கேட்பீங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சரி.